தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகை எம்ஜிஆர் ராதாவுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்க திடீர் மாரடைப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமா திரைப்பட விழாங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்துல உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகையில் ஒருத்தவங்க எம்ஜிஆர் ராதா. இவங்க 1970 80களில் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான முன்னணி நடிகையா கொடிகட்டி பறந்தவங்க. சொல்லப்போனா இவங்கள முதல்ல தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் படத்துல நடிக்கிற வாய்ப்பு தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல அப்பவே எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க லதா. அப்போ லதா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அவங்களுடைய அந்த 14 15 வயசுலயே இவங்க முதல் திரைப்படத்துல நடிச்சாங்க. அதுவும் எம்ஜிஆருடைய கெரியர்ல அது ஒரு முக்கியமான திரைப்படம். அந்த திரைப்படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்ச லதா அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பிடிச்சு போக அடுத்த 5 வருடத்துக்கு எம்ஜிஆர் கூடவே கான்ட்ராக்ட் போட்டு எம்ஜிஆருடைய நிறைய படங்கள்ல லதா தொடர்ந்து வரிசையா நடிச்சாங்க. இப்படி லதா நடிச்ச நிறைய படங்கள் ஹிட் ஆனுச்சு. அதுவும் குறிப்பா 5 வருடத்துக்கு எம்ஜிஆர் கூட மட்டுமே லதா நடிச்சதுனால எம்ஜிஆர் லதா அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரோட லதா எல்லாராலையும் பிரபலமானாங்க. அதன் பிறகு லதாவுக்கு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பிற மொழியிலயும் என்டிஆர், ராமாராவ்னு அப்பப்போ அங்க இருந்த முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாவும் நடிச்சாங்க லதா. அதே மாதிரி தமிழ் சினிமாவிலையும் எம்ஜிஆர் தாண்டி சிவாஜி கணேசன், அப்புறம் ஜெய்சங்கர், அதன் பிறகு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் வரைக்கும் லதா ஒரு ஹீரோயினா எல்லார் கூடவும் ஜோடியா நடிச்சிருக்காங்க. வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இப்படி தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகையா ஒரு காலகட்டத்துல வலம் வந்த லதா, அதன் பிறகு திருமணம், குழந்தைகள்னு கொஞ்சம் கொஞ்சம் சினிமா விட்டு ஒதுங்குனாங்க. அப்படியே அவங்களுடைய சினிமா வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு லதா மீண்டும் அவங்க செல்வி அப்படிங்கிற ஒரு சின்ன திரை சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த சீரியல்ல அவங்க சில காரணங்களுக்காக திடீர்னு கமிட் ஆன உடனே விலகிட்டாங்க. அதன் பிறகு லதாவ நம்ம நடிகை ராதிகா சின்ன திரையில அறிமுகமான சித்தி சீரியல்ல பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீரியல்ல நடிக்கவும் வச்சாங்க. அதன் மூலியமா சின்ன திரையில ஒரு 10, 15 சீரியல்ல லதா முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சாங்க. அதன் பிறகு ஒரு சில தெலுங்கு தொலைக்காட்சிகள்ல முக்கியமான நிகழ்ச்சிகள்ல ஒரு நடுவரா லதா பங்கேத்துக்கிட்டாங்க. ஆனா லதாவுக்கு வயசு இப்போ 80 ஆகப் போது. இந்த வயசுல லதாவால வேற எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்க முடியல. சீரியல்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் லதா அது எல்லாத்தையுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வயது மூப்பின் காரணமா இதுக்கு மேல என்னால சினிமால நடிக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து ஓய்வு பெற்று வந்துட்டு இருக்காங்க லதா. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல லதாவுக்கு திடீர்னு அவங்களுடைய வீட்ல இருக்கும்போதே உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலியில துடிதுடிச்சிருக்காங்க. மயங்கி விழுந்த லதா அதன் பிறகு உடனடியாக மருத்துவமனையிலும் கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு லதாவுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு இருக்கு அப்படின்னும், அதன் காரணமா லதாவ காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான துயர செய்தி தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நிலைகுலைய வச்சிருக்கு.